கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு விசுவாசம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை பார்ப்பது விசுவாசத்தோடு வாழ்ந்து எவ்வாறு அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று. இன்றைய நாள் பார்க்கிறோம், நம்முடைய விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். நம்முடைய விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அந்த நேரத்திலே பார்க்கிறோம், அங்கே திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போக முடியாமல் கூரையை கலட்டி இயேசு கிறிஸ்துவனுடைய அண்டையிலே அந்த கட்டிலோடு அவனை இறக்கிற சந்தர்ப்பத்தை இயேசு பார்த்து அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்த்து அவர்களுக்கு குணமளிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நடக்க முடியாத, செயல்பட முடியாத அந்த மனுஷன் விசுவாசத்தோட அவனுடைய முயற்சியை ஆண்டவர் பார்த்து அங்கே அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா 5வது அதிகாரம், மார்க்கு 5வது அதிகாரத்தின் 34வது வசனம் எங்களுக்கு தெளிவாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. இது அந்த பெரும்பாடுடைய ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கி அவள் எல்லாம் வேதம் சொல்லுகிற அவள் ஆஸ்தி எல்லாம் விற்று முடிந்து எல்லா நம்பிக்கை போய் ஒன்றுமே இல்லாத வெறுங்கையா நிற்கிறாள். அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்படுகிறாள். அவள் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறாள், நான் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் குணமாவேன் என்ற அந்த விசுவாசத்தோடு வந்து அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் சுகமாகிறாள். அல்லேலூயா. அவளுடைய அந்த பரிபூர்ணமான விடுதலை, அவள் விசுவாசத்தை இயேசு பறைசாற்றுகிறாள். சொன்ன ஒரு காரியம், மகளே, உன் விசுவாசத்தை கண்டு. இயேசு விசுவாசத்தை கண்டார். அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல வைத்து விசுவாசத்தை அவர் கண்ட பொழுது அவளுக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான தேவ பிள்ளைய, நீ நான் விசுவாசத்தோடு அவரிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். நிச்சயமாக கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். நிச்சயமாக நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவோம். ஏனென்றால் இயேசு ஒரு சமயம் மத்தேயு 8வது அதிகாரத்திலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பயணம் போறார்கள் கப்பலிலே. அந்த வேளையில இயேசு நாங்க பார்க்கிறோம் 26வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீஷர்கள் எல்லாம் பயணம் போறார்கள். காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. பயந்தார்கள், அழுதார்கள். மடியறது கவலை இல்லை என்றார். என்று சொன்ன அற்ப விசுவாசிகளை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, நம்முடைய வாழ்க்கையில அநேகர் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறதே, அவர் நம்மளோடு இருக்கிறதை மறந்து போய் அலறுகிறோம், கத்துகிறோம், குத்தாடுகிறோம். காரணம் என்ன? அழிந்து விடுவோம். நான் இயேசு சொல்லுகிற அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நம்ம விசுவாசத்தால் தேவனிடத்தில் அற்புதங்களை கொண்டு வர முடியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அற்புதத்தை கொண்டு வந்தால், திமிர்வாதக்காரன் அற்புதத்தை கொண்டு வந்தால், நீயும் நானும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதத்தை கொண்டு வருகிறவர்களாய் மாறுவோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.